Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். என்னோட பேர் கியூமி ஜெனிஸ். நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோட ஸ்கோர் 582. எப்படி இருக்கு இந்த தருணம்? ஃபர்ஸ்ட் டைமா விஜய் அவர்களை பார்த்திருக்கீங்க. இந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பக்கத்தில் வந்தார், யா நாள்களாக போட்டார், அதனால் கையில் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாரு. அப்போ என்னெல்லாம் தோணி இருந்தது? அவர் ஏதாவது அட்வைஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாரு? எனக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னாங்க. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி. ஏதாவது பேசணும்னு நினச்சிங்களா? அது மறந்தாச்சு. அவர் பார்த்த ஒரு இதில் இல்லை, நான் எதுவுமே பேசணும்னு நினச்சி போகலை. ஸோ பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணால் போதும் அப்படி தான் இருந்தேன். இப்படி எல்லாரையுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இல்லையா? யா, உங்களோட விஷுவல் அது எப்படி இருக்கு? எனக்கு இது குட்டாக நான் நல்லா இருக்குது. ஏன்னா இதோட என்கரேஜ்மெண்ட் முக்கியமாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு இதோட என்கரேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் அரசியலில் வந்துட்டாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. முக்கியமாக இந்த கல்வி விருது விழாவே நிறைய பேர் ஓட்டுக்காக தான் அவர் பண்ணுறாரு. நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு அது பார்க்கும்போது என்ன ஒப்பீனியன்? இல்லை, எனக்கு ஒரு எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் தெரியுது. உங்களோட பார்வையில் விஜய் சார் கிட்ட நீங்கள் பார்த்து அட்மையரான விஷயம்னா என்ன சொல்லுங்கள்? எல்லார்ட்டுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அது ஒரு செலிப்ரிட்டி அப்படின்ற ஒரு இது இல்லை, எல்லார்ட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. அதான் நான் அட்மையர் பண்ணது. யாரும் என்ன ஒரு ஃபேமஸ் ஆனாலும் நம்மளும் எல்லார்ட்டையும் நல்லா பேசணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அவரோட ஃபிலிம்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்டிங்கில் நான் ஒரு விஜய் ஃபேன். என்ன ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் நண்பன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லா ஃபிலிம்ஸுமே பிடிக்கும். இப்போது படங்களில் நடிக்க மாட்டாருன்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அதை கேட்கும்போது எப்படி இருக்குது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது இந்த வீடியோவை விஜய் சார் பார்க்குறாருன்னா அவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன கன்வே பண்ணுவேன்? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. 10th 493 எடுத்திருந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுத்திருந்தாங்க. சார் எங்களை வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணியிருந்தாங்க. எங்களால் வர முடியலை, ட்ராவல் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நாங்கள் வரல. அதுக்கு பின்னாடி ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்ச பின்னாடி ரொம்ப அவங்கள பேசினாங்கன்னு சொன்னாங்க. அங்கேருந்து அவங்க செக் கொடுத்து விட்டு எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. கொடுத்து விட்டு மெயினாக ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 10thலேயே ஏன்னா அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி சொல்லியிருந்தாங்க. எங்களையும் நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யாரும் ஃபோட்டோவும் எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப கம்பல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அரசியல் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களோட பார்வையில் அது எப்படி மாறும்? இல்லை, இருக்குதா, அது மாற்றம் ஒன்றும் இல்லை, இருக்குது. அரசியலில் அவருக்கான இடம் இருக்குது. கல்வியில் இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாரு, மற்றதுலையும் செய்வாருன்னு எல்லோரும் நம்புகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் ஏளனமாக பார்க்குறாங்களோ அப்படிங்கிற விஷயம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்குமா? அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு அது நிறையாவே இருக்குது. எங்களை ஒரு 6th படிக்கும்போது ஒரு ஸ்கூல் எங்களை ரிஜெக்ட் பண்ணிருச்சு, சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகும்போது கிங் ஆஃப் கிங்கில் சாரா மேம்னு ஒருத்தவங்க, அவங்க நாங்கள் ஒரு ஸ்கூல்கிட்ட இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோம், எங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ணாலும் நாங்கள் இங்கே இருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க செய்யலை. ஆனால் அவங்க கிங் ஆஃப் கிங் ஸ்கூலில் அந்த மேம் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சு தர்றோம், 6th இருந்து 12th வரை நாங்கள் படிக்கும்போது 11th 12thலாம் கிடையாது, அப்போ 10th வரை நாங்களே பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க பாப்பா போகிறதுக்கான ஸ்லோப்பு நாங்கள் வண்டி வாங்கிட்டோம். 6thலாம் எங்கள்கிட்ட வண்டி இல்லை. அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் இப்படி வண்டி வாங்குறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் வண்டி வாங்கி மூவ் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க ஸ்லோப் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து நாங்கள் பாப்பாவை வேனில் ஏற்றி விடுவோம், அந்த ஸ்கூலில் அங்கேருந்து டீச்சர்ஸே இறக்கி விட்டுருவாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே. சாரா மேம், ராஜா சாருன்னு ஒருத்தவங்க, அவங்க தான் சாரு. 6th இருந்து அவங்க 12th வரை அவங்க தான் இருந்தாங்க. ரொம்ப கேரிங்காக எல்லோரும் பார்த்துக்குருவாங்க. அந்த ஸ்கூல் தான் இவளை இந்த நிலைக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம். ஏன்னா ரிஜெக்ட் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவோங்கிறது தெரியும். நம்மளை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிற எண்ணத்தோடு இருக்கும்போது அவங்களே நாங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூமில் இருந்து பிள்ளைய கேரிங் ஒரு ஆன்ட்டி போட்டிருந்தாங்க. மேலே லேபு இப்படியெல்லாம் இருக்கும், லைப்ரரி இருக்கும்.
அவங்க வந்து நாங்கள் போட்டுக்கிறோம்னு சொல்லி நாங்கள் இதெல்லாம் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோம், நாங்கள் போட்டுக்கிறோம், அதுக்கு அமௌண்ட்டு தர்றோம் எல்லாம் சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா மேலே தூக்கிட்டே போவாங்க அந்த ஆண்டி. 6th பாப்பாவை தூக்கிட்டே போவாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையிலேயே நமக்காக ரொம்ப கேர் பண்ணாலும், ஒரு இடம் இல்லைனாலும் இன்னொரு இடத்துல நம்மளை கேர் பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருந்துச்சு. ஆமாம், உண்மையிலே இப்போ எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு போனாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, பேசினாங்க. ஆனால் சார் அவங்க கிட்ட வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு லவ்லின்னு சொல்லி அவரை சொல்லிட்டு போயிருக்காங்க. அது பெரிய விஷயம் தானே. இப்போ யாருக்கும் வரலை, அப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்குதுல்ல. ஏன் நம்ம மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி மற்ற பிள்ளைய மாதிரி சிந்திக்கணும்? அவங்களோட நம்ம லெவல் கூட, அதுதான் அப்படி தான் நாங்கள் யோசிக்கிறோம். அவங்களோட நம்ம கிரேட், அவ்வளோதான். அதுக்கான ரெஸ்பெக்ட் யார் யார் அந்த கேட்டகரியில் இருக்காங்களோ அவங்க நமக்காக பண்ணுவாங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ காலேஜுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம், கவுன்சிலிங் போட்டிருக்கு, பார்ப்போம். இதுவரை கடவுள் நடத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் நடத்துவாங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. என் பேர் ஹரிணி, நான் தஞ்சாவூரில் கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறேன், சேக்ரெட் ஹார்ட் கான்வென்ட்டு. எங்கள் விஜய் அண்ணா வந்து ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு வந்து கூப்பிட்டாங்க. இங்கே வந்து வரத்துக்கான எல்லா செலவையும் அவங்களே வந்து பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் சாப்பாடும் கொடுத்துட்டு இப்போது நாங்கள் கங்க்ராச்சுலேஷன் சொன்னோம். அவரோட பர்த்டேக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கங்க்ராச்சுலேஷன், நெக்ஸ்ட் இயர் நீங்கள் தான் சிஎம்னு சொல்லிட்டேன். இதனால் 490 மார்க் எடுத்ததுனால நமக்கு போய் விஜய் அண்ணனையும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பார்த்தோம், மகிழ்ச்சியாக இருக்குது. 2026 தேர்தலில் இவர் அநேகமாக கூட்டணியில் அலைன்ஸ் வச்சாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தனிச்சிருந்தாலும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஓட்டு அவருக்கு உண்டு, கண்டிப்பாக உண்டு. விஜய் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்துட்டு கேட்டாங்க தஞ்சாவூர்லேருந்து வரீங்களான்னு விசாரித்தாங்க, பாப்பாவை விசாரித்தாங்க. நம்ம அண்ணன் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசினாங்க. இதில் ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டு தான் இது. பாப்பா படித்து அவ மூலியமாக ஒருத்தவங்களை நல்லா இதில் இருக்கவங்கள சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். In the name of Allah, the most beneficent and merciful, today I want to, on this auspicious day, hottest day, happiest day, I want to tell my beloved son Vijay Thalapathy to live long life and to give heartiest wishes for his birthday and to pray for a long period and to live and to help all the peoples in his mentality, humanity mood. Secondly, I want to tell on this auspicious day we eat variety rice, delicious hot food, and give all the members, audience a very hot good afternoon. Thirdly, I want to say I pray to the Almighty to become Vijay Thalapathy and beloved son to become CM in future, and my pray to the Almighty to become a healthy, wealthy and wise and serve all the people in. Thank you. Assalamu alaikum. நான் வந்து ஸ்டேஜ் ஏறின உடனேயே விஜய் தளபதி சார் வந்து குஞ்சி எனக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. நானும் வந்து வாலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு சொன்னேன். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் மைக் கொடுங்க, நான் பேசணும்னு சொன்னேன். சரி கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நான் பேசினேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்த டாபிக் சொல்லுங்கள், நான் இப்போவே சொல்கிறேன். எந்த டாபிக் சொல்கிறேன். இல்லை இவங்கெல்லாம் என்ன கூட வரீங்க, நீங்கள் கீழேயே இருங்கன்னு சொன்னாங்க. இல்லை நான் மேலே தான் வருவேன், நான் வந்து தான் தீருவேன் அப்படின்னு சொன்னேன். என்னை பற்றி சொல்கிறியா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் வந்து நல்லா தான் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சும்மாட்டான். இவன் வேணவே வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கு என்னவோ இல்லை 592 out of 600 எடுத்தேன். எல்லாமே ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பே ஆச்சு. அது ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. பேரண்ட்ஸ் வீட்டில் எல்லாம் எழுப்பி விட்டாங்க மார்னிங்கில். கிராண்ட் மதர்ஸு பண்ணுவாங்க, ஆனால் அதை தான் யூஸ் ஆச்சு. என்னோடய பேர் மைக்கேல் வின்சியா. நான் படிக்கிறது பாளையங்கோட்டையில். என்னோடய சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. மைக்கில் பேசியிருந்தீங்க விஜய் சார்கிட்ட, என்ன பேசுனீங்க? எனக்கு விஷ் பண்ணாங்க சார், விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறத கேட்டாங்க. என்னோடய டிசபிலிட்டி ப்ராப்ளம் பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறம் விஷ் பண்ணாங்க.
ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து விஜய் சாரோட ஃபேன். நான் வந்து விவரம் தெரிஞ்சப்போ ஃபஸ்ட் டைம் விஜய் சாரோட படம் தான் பார்த்தேன். அதுலேருந்து நான் அவரோட ஃபேன். எப்போவுமே அவரோட சாங்கு தினமும் ஏதாவது ஒன்று அவரோட சாங் இல்லைனா அவரோட ஸ்பீச் ஏதாவது கேட்டுருவேன். இன்றைக்கி அவர் பக்கத்தில் நின்று அவர்கிட்ட பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் போனப்போவுமே எல்லாமே மறந்துட்டேன். நான் எதுக்கு என்ன பேச நினச்சது, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் வந்து பக்கத்தில் போய் நின்ன உடனே சடனாக எல்லாமே மறந்த மாதிரி நல்லா இருந்தது. ஆனாலும் ஆக்சுவலி நான் அங்கே நின்னதே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். நான் வந்து டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட். நான் இப்போ வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து நான் வந்திருக்கேன். அடுத்து இன்ஸ்பயர் ஆகி அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வரணும், அதுக்கு வந்து நான் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஓட்டு போடுற வயசு இன்னும் வரலக்கா. இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் ஓட்டில் என்னோடய சப்போர்ட், என்னோடய ஒத்துழைப்பு எப்போவுமே டிவிகே விஜய்க்கு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பிள்ளைகள் எவ்வளோ சோர்வு இல்லாமல் அப்படியே எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, இது ஒரு சந்தோஷம் தானே. இதை நம்ம இதை பார்ப்போம்னு நினச்சோமா என்ன, பிள்ளைகளை வச்சு தானே பார்க்கோம் என்ன, அதான் அவ்வளோ சந்தோஷம் தானே. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சந்தோஷம். நான் ஆமாம் கை கொடுத்து அதில் அதான் நல்லா இருக்கீங்களாம்மான்னாரு. நல்லா இருக்கான்னு சொன்னேன். பாப்பா உங்கள் பாப்பா தானேன்னாரு. ஆமாம் அப்படின்னு. பாப்பாவுக்கு என்ன குறைனாங்க, இப்போ பாப்பா அப்படி கொஞ்சம் கண் குறைன்னு அதனால் இருங்க வாரம் பேசுவோம். நாங்கள் மறுபடியும் வர முடியல, நாங்களும் பேசுகிறோம். அப்புறம் வர்றவங்களாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் நம்ம என்ன சரி சரிம்மா தேங்க்யூ. மேலே படிக்கணும் சார், வேலை வாய்ப்புக்கு உதவி செய்யணும் சார். ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு சார், ஜாலியாக பேசினாங்க, ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு சார். இதுவும் கேட்கல சார். வேறு எனக்கு நீ எனக்கு போட்டு நான் உன்னை பாட்டினால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் சொன்னாங்க சார். எஸ் சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். எஸ் சார், அது சந்தோஷமாக சார் இருந்துச்சு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். தமிழ்நாடு ஃபஸ்ட்டு வருவேன் நான் நினைப்பேன் சார். எஸ் சார். சார் நாங்கள் வருவோன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தோம், விஜய் சாரை பார்த்தோம், அவரை சந்தித்தோம். அவர் இடத்துல அவர் பக்கத்தில் நின்று ஒரு பார்க்குற ஒரு பார்வை கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு சார். அது என் பையனால் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இதுக்கு காரணமாக இந்த டீச்சர்ஸுங்க, வாத்தியார்ஸுங்க, விஜய் சார், அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். கலெக்டர் சார் இப்போ எங்களுக்கு திருவிழர் அவங்க பேட்டரி வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க சார். இப்போ தான் சார் நான் 10th முடிச்சுட்டு போகிறோம். அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க சார். கலெக்டர் சாரே கொடுத்தாங்க. ஆமாம் சார், படிப்பு தான் சார். அதுக்கப்புறம் நல்லா படித்தவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாக்கா அவங்க நல்லா இருக்கும் சார். நானும் மாற்றுத்திறனாளியோட அப்பா தான். நானும் அந்த இடத்துல இருந்திருக்கிறேன். குழந்தைங்கள கொண்டு போயிட்டு நான் ஸ்கூலில் சேர்த்தும்போது அவங்களோட ஊனத்தை தான் பார்த்தாங்க. அந்த குழந்த படிப்பாங்களான்னு பார்க்கல, அவங்களோட ஊனத்தை தான் பார்த்தாங்க. எங்கள் ஸ்கூலில் செட் ஆகாது அப்படின்னாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இன்றைக்கி நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எத்தனையோ குழந்தைங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. அவங்களுக்கும் ஸ்கூலில் சேர்த்துனாங்கன்னா நல்லாயிருக்கும். சந்தோஷமாக இருந்துச்சு சார். மேலே படிக்க வைங்க, அதுக்கு என்ன தேவையோ நான் உதவி செய்கிறேன் அப்படின்னாரு சார். கண்டிப்பாக சார், நம்ம கல்வி அவங்க இடத்துல இருக்குது, அதை வெளியே கொண்டு வந்து காட்டுறது ஒரு பெரிய மனசு வேணும் சார். அது விஜய் சார்கிட்ட இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார். அவருக்கு நான் நன்றி சொல்லணும் சார். ஆமாம் சார்.
ஞாபகமாக வச்சுக்கோங்க சார். திருப்பியும் +2ல் ஆண்டவன் நல்லால வருவோம் சார். இந்த விஜய் சாரை சந்திப்போம் 26. கொஞ்சம் மாற்றமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நானும் எதிர்பார்ப்பேன் சார். விஜய் சாருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார். இப்போ அவர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கிறாரு. நிச்சயமாகவே அவர் ஃபஸ்ட் டைம் நாங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அதாவது நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் வரணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். டிவி ப்ரோக்ராம்லலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பிள்ளைங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் வாங்கும்போது அப்போ எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. என் பிள்ளையும் இந்த மாதிரி வாங்கணும், தளபதி விஜய் சாரை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தை என் மகன் கொடுத்ததுனால நான் கடவுளுக்கும் நன்றி சொல்லுவேன், என் பையனுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு. இன்னொன்று அவங்க டீச்சர்ஸுங்கெல்லாம் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணி இந்த வழிக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் இப்போ விஜய் சாரை நாங்கள் சந்தித்ததுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார்கிட்ட ஒன்றும் பேச முடியல, விஷ் மட்டும் நான் பண்ணேன். ஹாப்பி ஹவ் ஆர் யூ சார்னு கேட்டேன், ஃபைன் சொன்னார். அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லணும், அவ்வளோதான் பேச முடிச்சு. ஏன்னா பேச முடியல அவர்கிட்ட. இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, நான் விஜய் சார்கிட்ட தான் அவார்டு வாங்கணும் என் மகன் ஆசைப்பட்டேன். பட் அவர் வருங்கால ஒரு சிஎம் கிட்டே வந்து வாங்கிறதுனால ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் +2ல் கூட அதே மாதிரி அவார்டு வாங்கணும், அவர் கையாலே வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.